Hi everyone, this is ஆர்வி சரண்யா. இது சவுத் ஃபர்ஸ்ட் தமிழ். சட்டப்பேரவையில் நேற்று ஸ்டாலின் பேசும்போது கரூர் சம்பவம் பற்றி அவர் பேசுறாரு, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்போ காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது, யார் மேல தவறு, கடந்த காலங்களில் தங்களோட கூட்டம் எப்படி இருந்தது, எதிர்கட்சிகள் எப்படி கூட்டம் போடுறாங்க, இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் மேல இருக்கக்கூடிய தவறுகளை அவர் சுட்டி காட்டி பேசினார். ஆனா ஒரு இடத்துல கூட விஜய் அப்படிங்கிற பேரையே ஸ்டாலின் யூஸ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட அவரோட ஸ்பீச் அப்படிங்கிறது ஏறக்குறைய 16 நிமிஷம் இருந்தது. அந்த 16 நிமிஷத்துல ஒரு இடத்துல கூட விஜய் அப்படிங்கிற பெயரையே அவர் குறிப்பிடல. பேரவையில மட்டும் இல்ல, இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே அவர் நேரடியா தாவேகா மீதோ விஜய் மீதோ எந்த விதமான விமர்சனங்களையும் அவர் முன்வைக்கல. கரூர் விவகாரத்தையும் தாண்டி விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதுல இருந்தே அவர் எந்த விதமான நேரடியான விமர்சனங்களையும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதோ விஜய் மீதோ முன்வைக்கிறதே கிடையாது. விஜய் அப்படிங்கிற பெயரையும் அவர் எங்கேயுமே குறிப்பிட்டு பேசுறதும் கிடையாது. ஒரே ஒரு தடவை ஒரு மேடையில பேசும்போது மட்டும் புதுசா வந்தவங்களும் திமுக தான் போட்டின்னு சொல்றாங்க அப்படின்னு மறைமுகமா தாவேக்காவை குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தாரே தவிர நேரடியா இப்ப வரைக்கும் அவரு விமர்சனம் பண்ணவே இல்லை. ஆனா இந்த கரூர் சம்பவம் பத்தி பேரவையில பேச வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறதுனால தாவேகா கட்சியோட பெயரை மட்டும் அவர் குறிப்பிட்டு பேசினாரே தவிர விஜய் பெயரை குறிப்பிட்டே அவர் பேசவே இல்லை. ஸ்டாலின் மட்டும் கிடையாது, திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல பேர் தமிழக வெற்றி கழகத்தின் மீதோ விஜய் மீதோ நேரடியான விமர்சனங்களை முன்வைக்கிறத, அவரை பத்தி மேடைகள்ல பேசுறத தொடர்ந்து தவிர்த்துட்டே வராங்க. ஒரு சிலர் மட்டும்தான் பேசுறாங்க. ஆனா அந்த பேச்சு அப்படிங்கிறது கூட சில நிமிடங்கள் தான் இருக்கு. திருவாரூர்ல விஜய் பேசும்போது டிஆர்பி ராஜாவை விமர்சனம் பண்ணி விஜய் பேசுறாரு. அப்போ அடுத்ததான் டிஆர்பி ராஜா செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த கேள்வி குறித்து வருது. விஜய் குறித்த கேள்வியை அவங்க டிஆர்பி ராஜா கிட்ட கேட்கிறாங்க. அப்போ ஆரோக்கியமான கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு பதிலடி கொடுக்கறதையோ அல்லது விஜய விமர்சனம் பண்றதையோ அவரு தவிர்த்துடுறாரு. அதே போல நேரு ஒரு மேடையில பேசுறாரு. கிட்டத்தட்ட அவருடைய பேச்சு அப்படிங்கிறது ஒரு ஏறக்குறைய ஒரு 30 நிமிஷம் இருக்கும். அந்த 30 நிமிஷத்துல சில நிமிடங்கள் மட்டும் தாவேகா பற்றியும் விஜய் பற்றியும் சில விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. நேரடியாகவும் முன்வைக்கிறாரு, மறைமுகமாகவும் முன்வைக்கிறாரு. அவர் பேசிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களோட வாயை கட்டி போட்டுட்டாங்க, இல்லைன்னா நாங்க நிறைய பேசுவோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். அப்ப இதனுடைய அர்த்தம் என்பது விஜய் மீதோ தாவேகா மீதான விமர்சனங்களை திமுக நிர்வாகிகள் தவிர்க்கணும் அப்படிங்கிறதா ஸ்டாலினோட உத்தரவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். விஜய் கட்சி தொடங்கி மாநாட்டில இருந்து பொதுக்கூட்டம் வரைக்கும் எல்லா மேடையிலையும் திமுகவை நேரடியா விமர்சனம் பண்ணாரு, ஸ்டாலினையும் நேரடியா விமர்சனம் பண்ணாரு. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டாரு, சிஎம் சார் அப்படின்னு சொன்னாரு. வரக்கூடிய 2026 தேர்தல் அப்படிங்கிறது தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டி அப்படிலாம் பேசினாரு. ஆனா ஸ்டாலின் கிட்ட இருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. முக்கியமான அமைச்சர்களை விஜய்க்கு பதில் சொல்லவே இல்லை. அதை தொடர்ந்து தவிர்த்துட்டே வராங்க. ஒரு சிலர் மட்டும்தான் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க. இந்த நாளையில கரூர் விவகாரத்துல திமுக விஜய் மீது நடவடிக்கை எடுக்கும், உடனடியா விஜயை கைது பண்ணுவாங்க, அவரை கைது பண்ணலைனாலும் கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் உடனடியா கைது செய்யப்படுவாங்க, ஒரு நெருக்கடியை திமுக கொடுக்கும். ஏன்னா அவர் தொடர்ந்து திமுக மீது பல விமர்சனங்களை முன் வச்சுட்டே இருக்காரு அப்படிங்கிறதுனால நிச்சயமா இந்த கரூர் விவகாரத்துல திமுக தாவேகா மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. இன்னும் சொல்லணும்னா விஜய் கைது என்பதையும் தாண்டி 2ஆம் கட்ட தலைவர்களையே கைது செய்யாதது கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு நெருடலை கொடுத்தது. ஒரு கட்டத்துல கூட்டணி கட்சிகளே இது சம்பந்தமான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. நீங்க விஜயை கைது பண்ணல, தாவேகா நிர்வாகிகளை கைது பண்ணல, என்ன காரணம், உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு டீலிங் இருக்கா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. திருமாவளவன் வெளிப்படையாவே செய்தியாளர்கள்ட்ட இந்த கேள்வியெல்லாம் எழுப்பினாரு. ஆனாலும் ஸ்டாலின் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை, எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கவே இல்லை. இவங்க அடுத்ததாவே உயர்நீதிமன்றம் போனாங்க, முன்ஜாமீன் கேட்டாங்க. ஆனா முன்ஜாமீன் கொடுக்கப்படல. முன்ஜாமீன் கொடுக்காததுனால இவங்க கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் கைது சம்பவம் நடக்கவே இல்லை. அடுத்ததான் உயர்நீதிமன்றமே கேட்டது, என்ன தயக்கம் உங்களுக்கு, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை உயர்நீதிமன்றமே கேட்டது. இனிமே தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும், தாவேகா நிர்வாகிகளை கைது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவங்க மாவட்ட செயலாளரை கைது பண்றதோட நிறுத்திக்கிட்டாங்களே தவிர தாவேகால இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரையுமே அவங்க கைது செய்யவே இல்லை. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காரு, ரொம்ப தெளிவா இருக்காரு. எள்ளளவு கூட நம்ம காட்டக்கூடிய எதிர்வினை அப்படிங்கிறது நமக்கே எதிர்மறையா ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல அவரு தெளிவா இருக்காரு. கடந்த கால அரசியல் நிகழ்வுகள் அவர் கத்துக்கிட்ட பாடம் அப்படிங்கிறது தான் ஸ்டாலினோட இந்த நிதானத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்துல பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் நடந்த ஒரு அரசியல் நிகழ்வு கூட இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். தெலுங்கு தேசம் கட்சியோட தலைவர் சந்திரபாபு நாயுடு தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி அரசியல் சுற்றுப்பயணம் போறாரு. ஒவ்வொரு ஊரா போய் பேசுறாரு. அப்போ ஜெகன்மோகன் அரசை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசுறாரு, ஆளும் கட்சியை கடுமையா விமர்சனம் பண்றாரு. இந்த நிலையில தன்னோட பிரச்சாரத்தை முடித்த சந்திரபாபு நாயுடு தன்னோட பிரச்சார வாகனத்திலே ஓய்வு எடுக்கிறாரு. போலீசார் அவருடைய வாகன கதவை தட்டுறாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. வாரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் நீங்க அங்க பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க.
கொஞ்ச நேரத்துல அந்த இடமே பரபரப்பாகுது. தொண்டர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது, நிர்வாகிகளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எல்லாரும் உடனே கூடுறாங்க. போலீசாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் நீண்ட நடிக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அதிகாலை சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்படுறாரு. ஊடகங்கள்ல அது தலைப்புச் செய்தி ஆகுது. அரசியல் களமே பரபரப்பாகுது. அவருடைய தொண்டர்கள் போராட்டத்துல குதிக்கிறாங்க. அவங்களும் கைது செய்யப்படுறாங்க. இப்படி ஆந்திர அரசியல் களமே பதட்டமாகுது, பரபரப்பாகுது. சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரா இருக்கும்போது அவருடைய ஆட்சி காலத்துல திறன் மேம்பாட்டு கழகத்துல நடந்த ஊழல் தொடர்பா அவர் கைது செய்யப்படுறாரு. அப்போ 37வது குற்றவாளியா உங்களை சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்றாங்க. அவர் 2023 செப்டம்பர் மாதம் கைது செய்யப்படுறாரு. 2024 ஆந்திரா சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ளவிருக்கு. எனவே தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்படுறாரு. அதன் பிறகு கருத்து கணிப்புகள் வெளியாகுது. அந்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, சந்திரபாபு நாயுடுவோட இந்த கைது தான் அவருக்கு பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. மக்கள் மத்தியில ஒரு அனுதாபம் ஏற்பட்டிருக்கு, அவருக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே இந்த அரசியல் கைதுகள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில அனுதாபத்தை தான் கொடுக்கும். ஆளுங்கட்சி பழி வாங்குது அப்படிங்கிற பார்வையில தான் மக்கள் பார்ப்பாங்க. அதுவே எதிர்த்தரப்புக்கு ஒரு வாய்ப்பா போயிடும். அப்படிதான் சந்திரபாபு நாயுடுவோட வெற்றிக்கும் இது ஒரு வகையில காரணம். அவருடைய இந்த கைதும் ஒரு வகையில அவருக்கு வெற்றியை தேடி கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். எனவே அப்படியான ஒரு சம்பவம் இங்க நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுல ஸ்டாலின் ரொம்பவே கவனமா இருக்காரு. இவ்வளவுக்கும் கரூர் விவகாரத்துல திமுக மேல விமர்சனங்களை முன் வச்சாங்க, செந்தில் பாலாஜி மேல விமர்சனங்களை முன் வச்சாங்க. எனவே தாவேகாவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் முன்ஜாமீன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களால கைது பண்ணிருக்க முடியும். ஆனாலும் கைது செய்யல. அப்படியே கைது பண்ணாலும் அவங்க உடனே வெளியில வந்துருவாங்க. ஏன்னா இது ஒரு விபத்து, இந்த கேஸ் நிக்காது அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எனவே அவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு எதுக்கு நாமளே ஒரு வாய்ப்பை தேடி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஸ்டாலினுக்கு. இதையும் தாண்டி தமிழக அரசியல் களத்துல நடந்த சில நிகழ்வுகளை கூட ஸ்டாலின் பாடமா எடுத்திருக்கலாம். உதாரணமா 1991 இருந்து 96 வரையிலான ஜெயலலிதா ஆட்சி காலம் அப்படிங்கிறது பல விமர்சனங்களுக்கு உட்பட்டதா இருந்தது. அடுத்ததா 96ல திமுக ஜெயிக்குது. ஜெயிச்ச உடனே அவர் மேல ஊழல் வழக்குகள் பதிவு செய்யப்படுது. ஜெயலலிதா மேல பல ஊழல் வழக்குகளை பதிவு பண்றாங்க. 96ல ஜெயலலிதாவே கைது செய்யப்படுறாரு. இந்த நிலையில வழக்கு விசாரணை அப்படின்னா அவர் அதிகமா நீதிமன்றம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே பத்திரிகைகள்ல இடம்பெறுது. ஜெயலலிதா சந்திக்கக்கூடிய வழக்கு விசாரணை, அவர் அடிக்கடி நீதிமன்றம் போறது, இது எல்லாமே பத்திரிகைகளை இடம்பெறுது. மக்கள் மத்தியில ஒரு அனுதாபம் ஏற்படுது. எனவே அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு திமுக ரொம்ப நெருக்கடி கொடுக்குது, திமுக அரசு அவரை பழி வாங்குது அப்படிங்கிற எண்ணம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா 2001 தமிழ்நாடு அரசியல் களம் தேர்தலை சந்திக்குது. 1996 இருந்து 2001 வரையிலான திமுக ஆட்சி காலத்துல கருணாநிதி அவ்வளவா விமர்சனங்களை சந்திக்கல. அவருடைய ஆட்சி மேல பெரிய விமர்சனங்கள் எதுவுமே இல்லை. அதனால 2001 மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டது. அவரே ரொம்ப நம்பிக்கையில இருந்தாரு, நம்ம தான் மறுபடியும் ஜெயிப்போம் அப்படின்னு. ஆனா ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான கூட்டணி அமைத்தார். அதோட சேர்த்து இந்த அனுதாபத்தையும் அவர் தன்னோட பிரச்சாரத்துல பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். திமுக அரசு என்ன கடந்த 5 ஆண்டு காலமா ரொம்ப பழிவாங்கிருச்சு, ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு அனுதாபத்தை அவர் தேடிக்கிட்டாரு. அதுக்கு பரப்புரை களம் நல்ல வாய்ப்பு கொடுத்தது. எனவே 96ல படுதோல்வி அடைந்த ஜெயலலிதா 2001ல எப்படி சிஎம் ஆனார் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பின்னால அவர் சந்தித்த வழக்குகள், திமுக கொடுத்த நெருக்கடி, அது அனுதாபமா மாறினது, இப்படியான விஷயங்களும் கூட இருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு அரசியல் நிகழ்வு அப்படின்னா திமுகல இருந்து எம்ஜிஆர் நீக்கம் செய்யப்பட்டது. திமுகல எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் மோதல் ஏற்படுது. ஒரு கட்டத்துல எம்ஜிஆரை கட்சியில இருந்து நீக்கணும் அப்படின்னு கருணாநிதி முடிவு பண்றாரு. அப்ப அவர்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்க கூடாது, நீங்க எம்ஜிஆரை கட்சியில இருந்து நீக்கினீங்க அப்படின்னா அது அவருக்கு ஒரு வாய்ப்பா போயிடலாம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கருணாநிதி கிட்ட சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி அவரு எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கிறார். அவர் எதிர்பார்த்ததெல்லாம் எம்ஜிஆர் கட்சியை விட்டு போனார்னா ஒரு 10 பேர் அவர் பின்னாடி போவாங்க, ஒரு 10 நாளைக்கு தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி பெரிய அளவுல எம்ஜிஆரால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தான் கருணாநிதி நினைச்சிருந்தார். ஆனா எம்ஜிஆர் திமுகல இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் பின்னாடி எவ்வளவு பெரிய மக்கள் சக்தி இருக்கு அப்படிங்கிறத, அவருடைய நீக்கத்திற்கு பிறகு அவருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய மக்கள் சக்தி இருக்கு, அது எப்படி ஒரு எழுச்சியா மாறி இருக்கு அப்படிங்கிறத கருணாநிதி புரிஞ்சுக்கிட்டாரு. திமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எனவே அரசியல் களத்துல ஒருவரை எதிர்க்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த எதிர்ப்பே அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கலாம், அந்த எதிர்ப்பே அவங்களுக்கு மக்கள் சக்தியை கொடுக்கலாம், அந்த எதிர்ப்பே அவங்கள தலைவராக்கலாம். அதனாலதான் விஜய் விவகாரத்துல அவர் விஜய் குறித்தோ தாவேகா குறித்தோ விமர்சனங்களை அவர் தவிர்க்கிறார். எனவே நேற்று சட்டப்பேரவையில ஸ்டாலின் கரூர் விவகாரம் பத்தி பேசும்போது அவருடைய 16 நிமிட பேச்சுல விஜய் அப்படிங்கிற பெயரை எந்த இடத்திலையும் குறிப்பிடாததற்கு பின்னால் இவ்வளவு அரசியல் நிகழ்வுகள் அவர் கற்றுக்கொண்ட பாடம் இருக்கு. எனவே ஸ்டாலினோட இந்த அரசியல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.